என்ன பார்க்க போறோம்னா எப்படி பம்பரோட போகுது அதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பம்பரை வந்து நல்லா சுற்றி வச்சுக்கோங்க, மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க, தலையில பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் அப்படியே இப்படி வந்து இப்படியே விடணும். விட்டுட்டிங்கன்னா ஜாட்டி எடுத்து இதில் போட்டு அப்படியே ஒரு இல் எடுத்து கையில் விட்ருங்க. அவ்வளோதான், கையில் எடுக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் டிப்ஸ். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா முதல்ல பண்ண மாதிரி இப்பயும் விட்டுட்டு உங்கள் கையை இப்படி விரிச்சு கையை இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பம்பரத்தை எடுத்துக்கோங்க, அப்படியே சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டுக்கப்புறம் முதல்ல நான் ஒரு டிப்ஸ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வச்சு இப்படி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்கள் டவல் இருந்துச்சுன்னா தூக்கி விசிறிடணும். மறுபடியும் சுற்றுவோம் ஃபாஸ்ட்டாக. இதே மாதிரி சுற்றிட்டுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சொன்ன டிப்ஸை வச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு உங்கள் கையை இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கையில் ஏறிடும். அவ்வளோதான். தேர்டு டிப்ஸ். உங்களுக்கு சரியாக பம்பர் விடாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சுற்றாமல் ஸ்லோவாக சுற்றுதுன்னா நான் சொல்கிற மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஜாட்டி மொனையில் ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. அந்த ஜாட்டியில் மொனையில் முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டோடனே அந்த முடிச்சு எடுத்து இந்த ஆணியோட மொனையில் வச்சு இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ரெண்டு கையால். அப்படியே இப்படி வந்து அப்படியே இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக ஆக்கிடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஆக்கிட்டு அப்படியே அது சுற்றிட்டக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வச்சு இப்படி விட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றுவோம். சுற்றிட்டக்கப்புறம் அதை நீங்கள் இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் கையில் ஏறும். ஸ்டெப் 4 என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜாட்டி மொனையை இந்த மாதிரி வலிச்சுக்கோங்க. வலிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நார்மலாக அப்படியே சுற்றிக்கோங்க. ஸ்டெப் 4 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இப்படி வச்சுக்கோங்க. கீழே இப்படி வச்சிட்டோன்னே இப்படி பண்ணிங்கன்னா பம்பரம் சுற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள் ட்ரிக். ஸ்டெப் 5 இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேல் இழுப்பு தான் விட போகிறோம். மேல் இழுப்பு எப்படி வருதுன்னு எனக்கே ஒரு சில டைம் மேல் இழுப்பு வராது. அது வரணும் தப்பாக நினச்சிக்காதீங்க. Attempt 2 start. Second attempt. சொல்லியா அப்புறம் third attempt. Attempt 4 மறுபடியும் ட்ரை பண்ணலாம். Attempt 5 start. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான் गाइस. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.